ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிஷா வேர்ல்ட். நான் உங்கள் அனு. இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து அது நல்லா வாசம் வரும் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறப்போ அதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு வாசம் வரும். இப்போ பாருங்கள், இப்போது நல்லாவே ரோஸ்டாக இருக்குது. இது போல் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதை இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இது ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 கப் அளவுக்கு நறுக்கின பப்பாயா, 3/4 கப் அளவுக்கு வெள்ளத்தூள், இது எல்லாத்தையும் தண்ணி விடாமல் இப்போது மிக்சியில் நைஸாக இது போலவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது கூட கொஞ்சமாக உப்பு, ஒரு பிஞ்ச் சோடா சால்ட், கொஞ்சமாக பால் சேர்த்து இதை நல்லாவே கட்டி இல்லாமல் மிக்சிங் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம். இது போலவே கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ஆனால் அரைக்கிறப்போ தண்ணி சேர்த்துடவே கூடாது. அந்த பப்பாயாவுடைய ஈரத்தன்மையிலேயே அது நல்லா அரைப்படும். ஸோ இது போலவே தான் இருக்கும். கெட்டியாக இருந்ததுன்னா மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு இது போல் இந்த பதத்துக்கு நல்லா கலந்து வச்சுட்டு இப்போது இது கூட நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் துருவலை இது கூட சேர்த்து இதையும் நல்லாவே ஒரு மிக்சிங் கொடுத்துடலாம். தேங்காய் துருவலை நாம் ரோஸ்ட் பண்ணி இது போல் சேர்த்துக்கிட்டதுனால இடையில கடிப்படுறப்போ க்ரன்ச்சியாக ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த பப்பாயாக்கு பதிலாக நீங்கள் பழுத்த மாம்பழம் சேர்த்திக்கலாம், சப்போட்டா பழமும் சேர்த்திக்கலாம். எதில் செஞ்சாலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மிக்சிங் ரெடி. இதை இப்போ நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பணியாரக்கல் வச்சுட்டு இன்னைக்கு நெய் அப்பம் அப்படிங்கிறதுனால நெய் விட்டு சுட்டு எடுத்தால் இன்னும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ எல்லா கேவிட்டிஸ்லையும் இது போல் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு நாம் கரைச்சி வச்சுருந்த மிக்சிங்லேருந்து ஸ்பூன் எடுத்து இந்த பணியாரக்கல்லில் பாதி அளவுக்கு மட்டும் இது போலவே ஃபில் பண்ணி அழகாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நான் இன்னைக்கு எல்லா கேவிட்டிஸ்லையும் வீடியோவில் இப்போ நான் காட்டுறது போலவே அழகாக செட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் இது கூட நாம் கொஞ்சமாக சோடா சால்ட் சேர்த்திருந்தோம். முற்றிலும் ஆப்ஷனல் தான். சம்டைம்ஸ் இப்படி குழி பணியாரக்கல்லில் போட்டு எடுக்கிறப்போ ஒற்ற மாதிரி வரும். அந்த மாதிரி நேரத்தில் மட்டும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கலாம். அப்புறம் அந்தந்த சீசனில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை வச்சு இது போல் நீங்கள் அப்பம் செய்யலாம். செம்மையாக அட்டகாசமாக இருக்கும். இப்போ எல்லா கேவிட்டிஸ்லையும் செட் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக வச்சு இது போல் எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லாவே வெந்திருக்கு. இதை இப்போது திருப்பி போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னது போல் எந்தெந்த சீசனில் எந்தெந்த பழம் கிடைக்குதோ ரொம்ப பழுத்ததாக இருந்தால் இது போலவே நீங்கள் அப்பம் செஞ்சு பாருங்கள். உண்மையாகவே அட்டகாசமாக இருக்குங்க. இதை நீங்கள் பப்பாயால தான் செஞ்சீங்க அப்படின்னா யாருமே நம்பவே மாட்டாங்க. இது போல் நெய் இனிப்பு அப்பத்தை நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே இதோட டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். போல் எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு அகைன் க்ளோஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுக்கிறப்போ இது போலவே நம்மளுக்கு சுட சுட ஒரு இனிப்பு அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது பப்பாயா நெய் இனிப்பு அப்பம். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இந்த இனிப்பு அப்பம் சுட சுட சாப்பிட்றப்போ அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ஈவினிங் ஸ்நாக்காக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் இன்னொரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.